ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சுக்கு அந்த 50 நாள் தையல் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது 6வது வகுப்பு பார்க்க போறீங்க. இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் வகுப்புல இருந்து ரெகுலராக அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியும். சப்போஸ் இடையில வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இவன் ரொம்ப அறுக்குறானே நினச்சி வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுலேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது என்னோட கண்டிஷன், சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் உறுதி சொல்கிறேன். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் ராணி? இன்னைக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் கிடையாது. அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஷோல்டர் அட்டாச் பண்ணல. ஷோல்டர் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோ தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த லைனிங் ப்ளவுஸ் கொண்டுட்டு வந்துருந்தோம். இதுக்கப்புறம் வந்து சாதா ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த பதிவில் இருந்து, அதாவது இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த பதிவில் வந்து புதுசாக, அதாவது எதுவுமே தைக்க தெரியாது, ஜீரோவில் இருப்பாங்க இல்லையா, சுத்தமாக எனக்கு தைக்கவே தெரியாது, நூலே கோர்க்க தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ ஈஸியாக படிக்கலாங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வழக்கம் போல் நம்ம பிரகாஷ் தான் வந்து தைச்சி காமிக்க போகிறாப்புல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, என்னோட பர்சனலாக என்னோட வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தீங்க, பிரகாஷ் அண்ணா நிறைய இன்னும் கேள்விகளை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை அப்படியே அவருக்கு ஃபார்வேர்டு பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதாவது கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண மாட்டேன், எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிருவேன். படிக்கலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு பண்ணலைன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அந்த கமெண்ட்ஸை பூரா நான் படிச்சுக்கிருவேன். படிச்சுட்டு இந்த பதிவு மூலயமா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டியது இருக்கோ அதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டிடுவேன். என்ன ராணி? ஆமாம். நடைமுறைப்படுத்தினா நடந்தா? நடைமுறைன்னா நீங்கள் எப்படி சொல்லுங்க. நடைமுறைப்படுத்தினா அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளை அப்படியே செயல்படுத்தி காமிப்பேன். இப்போ இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் வாய்மொழியில் சொல்லாமல் அதை கைமொழியில், அதாவது தச்சு காமிப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் தானே? கரெக்டா? கரெக்ட். நீ எதுவும் கேள்வி கேட்குறியா? இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இதுக்கு முந்தின பதிவு நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு உடல்நல சரியாயிடுச்சா, நீங்கள் திரும்ப வந்து பேசுகிறீங்களே, நிறைய பேர் கேட்குறீங்க சரியாயிடுச்சான்னு கேட்குறீங்க. அதாவது நம்மளுக்கு உடல்நல குறைவு ஆகுறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். குறிப்பாக ஆமாம், நிறைய பேர் இவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கே ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி போகலாங்கிறத நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கிறேன். அது போக எனக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் சொல்ல முடியாது, கோடிக்கணக்கான பேர் கூட எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த உடல்நல குறைவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றபடி நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது இல்லையா, எல்லாரும் போல் நம்மளும் சதையும் ரத்தம் தானே. அதனால் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டும் போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றது சகஜம். அப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பிரச்சனைன்னு வேறு கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது அதையும் நான் சொல்லிவிட்டு அதை உங்களுக்கு அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு சில தகவலும் சொல்கிறேன். அதாவது அதிகமாக தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நான் செஞ்ச பெரிய தவறு அதுதான், அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அதே மாதிரி உப்பு தண்ணி அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப சவர் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நான் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு குறைபாடு. நேரத்துக்கு கரெக்டான நேரம் சாப்பிடணும். குறிப்பாக அது ஒன்று டாக்டர் எனக்கு சொன்ன அட்வைஸு, அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வேலைன்னு சொல்லிட்டு பார்க்காம அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்ம அதுக்காகத்தான் காலம் பூரா கஷ்டப்படுறோம். அந்த கரெக்டான நேரத்தை ஃபாலோ பண்ணி சாப்பாட்டுக்கு செலவழிச்சுக்கோங்க. அது போக தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அதிகமாக குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியாதவங்க அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி என்னை மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை தான் சொல்லிடுறேன். அதாவது
ஸ்டோன் நிறையா கல் நிறையா இருந்திருக்கு. அதாவது நம்ம கிட்னியில் கல் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைன்னா கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பித்தப்பையில் கல் அதிகமாக சேர்ந்ததுனால வலி ஜாஸ்தி இருந்துச்சு. அதை முடிஞ்ச வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வெளியிலே சொல்லுவேன். என்ன ராணி, ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பிரச்சனை, உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிப்பேன். என்னால் முடியலங்கிறத ஒத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது முடியாதுங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கான போய் பார்ப்பேன். அப்போ என்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது டக்குன்னு அட்மிட் ஆகி அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் உள்ள கல்லல் ஸ்டோன்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா நம்ம சரியாக வாடகை கொடுக்கலையே என்னன்னு தெரியல. கடவுள் உனக்கு இந்த பார்ட்ஸ் இவ்வளோ நாளைக்கு தான்ப்பா, இதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுட்டாங்க. ஆனால் அதில் ஒரு பார்ட்ஸ் குறைஞ்சதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பித்தப்பை யாரும் சப்போஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, அதாவது எளிமையான ஜீரணமாகக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து நினச்ச நேரம் சாப்பிட்ற ஒரு குழந்தை மாதிரி, அதாவது கோபமாக இருந்தாலும் சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவேன், இது ரொம்ப கவலையாக உட்காந்துருந்தா கூட பொழுது போலன்னா கூட நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்தே வளர்ந்தது. ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த சாப்பாட்டு விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னோடய வீட்டுக்கும் சரி, என்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, அதில் குறை வைக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு விஷயந்தான் நம்மளால் மனசார செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கக்கூடியவன். அதனால் சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு வந்து எதுக்காக சொன்னேன், எங்கேயோ சொல்லிட்டு எங்கேயோ வந்து நின்றுல எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? நான் எங்கே நான் சொல்ல வந்தேன், பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நான் பேசணுன்னா எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் நின்றுவேன். ஆனால் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காக ஜீரணமாகக்கூடிய உணவுகள், அதாவது செமிக்காத வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு குழந்தை மாதிரி, என்ன ராணி, நான் உனக்கு குழந்தை மாதிரி தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? அதாவது அப்படி சத்தமாக சொல்லு, இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு சொல்லணும். அப்போ தான் ராணிக்கு வந்து அப்படியே எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அதாவது குழந்தைகள் மாதிரி ரொம்ப அதாவது ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய சாப்பாடு தான் இனிமேல் நான் சாப்பிடணும். காய்கறிகள், அதாவது நான்வெஜ்ஜை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ பித்தப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, சாதாரணமாகவே ஒரு 40 வயசு தாண்டிச்சுனாலே நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிட்னிக்கு வேலை கொடுக்கறத எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளோட ஆயுள் காலம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஏன்னா நம்மளுக்கு அதிக காலம் வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ கடமைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி கடந்து போகணும், எல்லாருக்காகவும் நம்ம வாழணும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அது முடியும். அதே மாதிரி குறிப்பாக தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் உடல் ரீதியாக நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, பண்ணி 2 நாள் தான். 2வது நாளே வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடாங்க இருக்கே, நான் கடைக்கு போயிட்டு நடந்து அங்கே. அப்புறமா சத்தம் போட்டாங்க, இப்படிலாம் போகக்கூடாது, யாரை கட்டு போனீங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் சத்தம் போட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அது விருப்பம் இல்லை. ஒரு நோயாளி மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நம்மளால் நம்ம உடல் ஒத்துழைக்காத வரைக்கும் படுத்துக்கலாம், அதை மற்றவங்களோட ஒரு உதவியால் அவங்கள தூக்கி உட்கார வைக்க, சாப்பாடு கொடுக்க, அந்த மாதிரி வந்து நம்மளோட உடல் ஒத்துழைக்காத வரைக்கும் தான். மனசு எவ்வளோக்குள்ள தைரியமாக தன்னம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரம் எந்திரிச்சிடணும். அந்த யதார்த்தத்தை சீக்கிரம் கொண்டு வந்துடணும். நம்மளே கடைக்கு போகணும், நம்மளே வெளியே போகணும், வாக்கிங் போகணும். அந்த மாதிரி ஒரு 2வது நாளே நான் வண்டியில் வெளியில் கிளம்பிட்டேன். அப்போது அது நிறைய பேர் சொன்னாங்க, இவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம தான் வந்து பேட்டரி சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி நம்மளாக தான் நம்மளை வலுப்படுத்திக்கணும். நம்மளை ஐயோ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஐயோ இங்கே வலிக்குது அங்கே இழுக்குது அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அது நம்மளுக்கு கூட கொஞ்சம் வந்து சோர்வை கொடுத்துரும். நம்ம ஒரு நோயாளிங்கிறது நம்மளே ஞாபகப்படுத்திக்க கூடாது. யதார்த்தமாக இருந்தோம்னாலே அது சரியாயிடும். நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அது ஒன்று தான் என்னால் முடியல. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டு சிரமப்படுறேன். ஏன்னா அந்த செரிமான சக்தி குறையுது இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகுது. அது செட் ஆகிறதுக்கு 2-3 மாதம் ஆகும் சொன்னாங்கல்ல, 2-3 மாதம் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம எல்லாமே நார்மலாக இருந்துக்கணும். ஏன்னா நான் ஒரு டெலிவரி ஆனவங்க கூட, நார்மலாக ஒரு குழந்தை டெலிவரி ஆனவங்க கூட மறுநாளே, அதாவது
நார்மல் டெலிவரி ஆனவங்க மறுநாளே உட்காந்து மிஷினில் தைக்கலாம் அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு டாக்டர் கூட சொல்லுவாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம மறுநாளே உட்காந்து வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு சிசரிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷினில் உட்கார முடியும். அப்போ டாக்டரோட அட்வைஸ் இத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்கலான்னா நம்ம பெடல் மிஷினை அவாய்ட் பண்ணிவிட்டு பவர் மிஷினில் உட்காந்து தைக்கலாம். ரைட்டா? அப்போது வந்து நம்மளோட உழைப்பும் நம்மளோட சம்பாத்தியமும் நம்மளை வந்து அதிக அளவு பாதுகாப்பையும் தைரியத்தையும் நம்மளோட வளர்ச்சிக்கும் அது ஒன்று தான் ஆதாரம். அதனால் வாழ்க்கையில் பணம் வந்து முக்கியம்தான், பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ராணி, இலையில ஃபுல்லாக சோறு வச்சுருந்தாலும், சோறு குழம்பு எல்லாம் வச்சுருந்தாலும் அதில் வந்து ஊறுகாய் எப்படி தொட்டு நக்கிக்கிறோமோ அது மாதிரி பணத்தை லைட்டாக தொட்டு எடுத்துக்கிறணும். அதை விட்டுட்டு வலிச்சு நக்கி தின்னோன்னு வச்சுக்கோங்க, பணத்தை செரிமானம் ஆகாமல் பல பிரச்சனைகளுக்கு எல்லாருமே ஆளாயிரும். அதனால் பணம் வந்து வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தேவையான அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கணும், நம்மளை சார்ந்தவங்களை எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தையல் தொழிலை எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லி கொடுத்தோம்னா தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எல்லோரும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த சேனலை பாருங்கள் அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் எப்பயுமே சொன்னது கிடையாது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் வரணும், உங்களுக்கு தேவைங்கிறது உங்கள் மைண்டுக்கு தான் வரணும். நான் வந்து வாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியணும் நம்ம இப்போ கஷ்டப்படுறோமா, நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது. இன்றைக்கி நம்மளோட வருமானம் கம்மியாக இருக்கா, நாளைக்கு இந்த வருமானத்தை நம்ம அதிகமாக எடுக்கணும். இன்றைக்கி நம்ம 4 பேர்கிட்ட கையேந்து நிற்கிறோமா, நாளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிற காலகட்டம் போய் நம்ம ஒரு முதலாளியாக இருக்கணும். இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறோமா, ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்கும்போது அந்த ஒரு தையல் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை வந்து நான் அடித்து சொல்லுவேன். இது தப்பாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க தையல் தொழில் மட்டும்தான் கை கொடுக்குமா, மற்றதெல்லாம் கை கொடுக்காதான்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலும் வந்து உங்களுக்கு கை கொடுக்குற விஷயந்தான். எல்லா தொழிலும் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதில் பல விஷயங்கள் ஏதாவது ஒரு நஷ்டத்தையோ இல்லை ஒரு கஷ்டத்தையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தையல் தொழிலில் 100% நீங்கள் பின்னோக்கி போக வேண்டிய வாய்ப்பு வரவே வராது. என்ன ராணி? அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அது உங்களோட சோம்பேறித்தனத்தையும் உங்களோட இயலாமையும் தான் நான் சொல்லுவேனே தவிர, அதில் நான் சம்பாதிக்க முடியல, அது நஷ்டமாயிட்டேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா அது நம்மளோட பிரச்சனைகள் தான். அந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம்னா நாம் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஆனால் அதில் நம்மள முன்னுக்கு வந்துட்டோம்னாலும் அதுக்கும் நாம தான் காரணம். ஏன்னா அயராது பாடுபடும் போது மட்டும்தான் அதில் சம்பாதிக்க முடியும். மிஷினில் உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்து தச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த பெடலை போட்டு மெதிக்க நம்மளோட கஷ்டங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் விஷயம். அதை வந்து நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தைக்க தெரிலனா கூட ஒரு சில காலகட்டத்தில் இந்த 50 நாள் தையல் பயிற்சி நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த டெய்லர் ஆகிடுவீங்க. நீங்கள் கடை தான் வச்சு நல்லா பெரிய லெவலில் போகணுன்னு கிடையாது. உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு 2-3 சட்டை தைச்சிங்கனாலே போதுமானது. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாகவும் பார்த்துக்கலாம். இல்லை வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, என்னால் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட வீட்டில் 2-3 சட்டையை தைச்சிட்டு அந்த தேவையான வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும். அதுக்குண்டான வழிகள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்ன ராணி? கரெக்ட் தானே? கரெக்ட். சரியாக தானே சொல்லியிருக்கேன்? சரிதாங்க. இதில் இன்னும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே? உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதாவது தையல் தொழில் மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும்னு நான் சொல்லலை. ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம், நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் மூலயமா நம்ம தலைகீழாக மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்நேரம் கை கொடுக்கறது இந்த தையல் தொழில் மட்டும்தான் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொன்னேன். மற்றபடி இது வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பொழுதுபோக்காக கூட நீங்கள் எடுத்து இதை பழகிக்கோங்க. அப்படித்தான் நான் சொல்கிறேன். என்ன ராணி? கரெக்டு தானே? கரெக்ட். ஆமான்னு சொல்லு. ஆமாம் ஆமாம், கரெக்டுன்னா கரெக்ட் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் தையல் தொழிலை கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட என்னோடய வாழ்க்கையை உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் விளக்க சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் விலைக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் உங்களுக்கு அது அருமையாக இருந்துச்சுன்னா நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறவங்கள தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கிறவங்கள சந்திக்கிறத விட நிறைய கஷ்டப்படக்கூடியவங்களை சந்திக்கிறது தான் நான் அதிகம். ஏன்னா நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து என்னோடய குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமான காலகட்டம் கடந்து வந்ததுனால என் மனசில் அதிகமாக பதிஞ்சிருக்கு. அப்போ அப்படிப்பட்டவங்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா? அந்த தோணும்போது பண உதவி செஞ்சு
அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லை. ஆனால் ஒரு தொழிலை சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை எனக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது முழு மனசோடு நான் செய்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஒரு தொழில், உங்களை தான் சொல்கிறேன், அந்த தொழில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதாவது நான் அந்த இடத்துல நான் தேவையில்லை, உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல். என்ன ராணி? சிறு துரும்பும் பல் குத்த உதவும், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அதனால என்னை ஒரு சின்ன துரும்பை எடுத்துக்கோங்க. இதை பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடலை, என்னோட பிறந்த நாளை கொண்டாடலை, என்னோட கல்யாண நாளை கொண்டாடலை. ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு பண்டிகையும் எந்த ஒரு விசேஷங்களும் கொண்டாடுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. ஏன்னா இந்த வருஷம், அதாவது இந்த ஜூன் 5ஆம் தேதி எனக்கு வந்து 25வது வருஷம் திருமண நாள். ஆனால் அதை கண்டிப்பாக கொண்டாடுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகம், அதாவது கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது எனக்கு அதிகப்படியான ஆசை இல்லைனாலும் எங்களை கொண்டாட வைக்கிறதுக்குன்னு ஒரு சில ஜீவன் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்க போகிறாங்க. அது ஜூன் 5ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். என்ன ராணி, பழைய மாதிரி நம்ம புது பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆக போகிறோம். அதை நீங்களும் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் கொண்டாடாத அந்த திருமண நாளை 25வது வருஷம் திருமண நாளில் கொண்டாடி மொத்தத்தையும் அப்படியே ஓவர்டேக் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? கல்யாணத்துக்கு எல்லோரும் வாங்கன்னு நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன். இதே மாதிரி வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோரும் இந்த அண்ணனையும் அண்ணியும் வாழ்த்துன்னு அவசியம் இல்லை, சந்தோஷமாகவே நீங்கள் ஒரு பார்வை பார்த்தீங்கனாலே போதும். என்னோடய வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட என்னோடய வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்பும் அமைகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. இன்றைக்கி நம்ம ரொம்ப தூரம் எங்கேயோ பேசி எங்கேயோ வந்து நின்றுட்டேனா, அப்படி தான் நிற்பேன், அப்படி தான் பேசுவேன். நீங்கள் கேட்டு தான் ஆகணுங்கிறது ஒரே ஆப்ஷன் தான். இன்றைக்கி வந்து கிளாஸ் என்ன தைக்கணும், சைடு ஜாயின் பண்ணோம் சொல்கிறேன். அதாவது 5வது வகுப்பில் என்ன பார்த்தீங்களோ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். டைமிங் கூட இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உடல் பாதிக்கப்பட்டு, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருந்தாலும் இவ்வளோ எனர்ஜியோடு பேசுகிறேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்காகவே புரிஞ்சிச்சுன்னா அது புரிகிற பட்சத்துக்கு புரிஞ்சுட்டு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு புரிகிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதி சொல்லுவேனே தவிர, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை படிக்காமல் போயிடுவீங்க, நீங்கள் அதில் சம்பாதிக்காமல் போயிடுவீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிற ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் சிறந்த டெய்லர் ஆகிறதுக்கு நானும் உங்களுக்கு ஒரு சிறு தூண்டுதலாக நான் இருக்க ஆசைப்பட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டை தைச்சி முடிச்சிருக்கோம், அதே மாதிரி பேக் பீஸ் தைச்சி முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவை தைச்சி அதில் ஜாயின் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டா? அதாவது எல்லோரும் நம்ம வீடியோ ஃபுல்லாக கவனிச்சுட்டே வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ராணி எங்கே என்ன பண்ணுது பாருங்க, உட்காந்து எந்திரிச்சிட்டியா? அதாவது கிளாஸுக்குன்னு வந்துட்டோம்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி அசம்பந்தம் பிடிச்ச மாதிரி போய் உட்காரக்கூடாது. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு இன்றைக்கி கிளாஸ் என்னைக்கு, அதாவது எந்த டைம் போய் மிஷினில் உட்காடுறோமோ அந்த டயத்தை ரெகுலராக எடுத்துக்கணும். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு உட்காடுறோமா, அதே மாதிரி ரெகுலராக 9 மணிக்கு எடுத்துக்கணும். இல்லை 8 மணிக்கு இருக்குமா, அதுமாதிரி 8 மணிக்கு. இல்லை காலையிலனா காலையில், மதியானம்னா மதியானம். இன்னொரு ராணி? ஆமாம் தானே? இல்லைன்னா செம்பரியாடு மாதிரி உங்களுக்கு புரிதல் வந்து குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி என்ன தைச்சோம், நேற்று என்ன தைச்சோம், போன வாரம் என்ன தைச்சோம் அப்படிங்கிற ஒன்றுமே புரியாது. அப்போ உங்களுக்கு அதில் வந்து தைக்கிற ஆர்வம் குறைஞ்சி போயிடும். மைண்டில் எதுவுமே ஸ்கோர் ஆகாது. கரெக்டாக சொல்லிட்டேனா? ஸ்கோர் ஆகாது, ஸ்டோர் ஆகாது. கரெக்டாக சொல்லிட்டேனா? வெல்டிங் மிஷினில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் திருத்திக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம தைக்க போகிறோம். நம்ம பிரகாஷ் வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்க சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் நிறைய பர்சனலாகவே எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவங்கள நிறைய கேள்வி கேட்க சொல்லுங்கள். இல்லைன்னா அவர் நம்பர் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அவருக்கு சொல்லி கேட்குறோன்னு சொன்னீங்க, யாரோ சொன்னீங்க. அதனால் உங்கள் சார்பாக பிரகாஷ் நாங்கள் நிறையா சொல்லிட்டோம். அவர் கேட்குற கேள்விகளுக்கு பூரா உங்களுக்கான கேள்விகள் தான். ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் படிக்க சொல்லியிருக்கோம். படிச்சுட்டு
நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அது பூரா உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கிறத எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறத சொல்லுவோம். ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, அடுத்து சுடிதார் இருக்குது, சின்ன பிள்ளைங்க குட்டி ஃப்ராக் இருக்குது, பிரின்சஸ் கட்டிங் இருக்குது, போட் நெக் இருக்குது, அப்புறம் வந்து கட்டோரி ப்ளவுஸ் இருக்குது, அப்புறம் வந்து சுடிதாரோட அம்பர்லா கட்டிங் இருக்குது. அம்பர்லா கட்டிங்னா என் நண்பர் சென்னையிலேருந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காகவே ஸ்பெஷலாக அந்த அம்பர்லா கட்டிங் சுடிதாரும் போட போகிறோம். அதுலேயும் சுடிதாரில் உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி பப் ஸ்லீவில் 16 வகையான பப் ஸ்லீவ் இருக்குது. ஆல்ரெடி இதெல்லாம் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லீவ் டிசைனும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஓகேவா? நான் சீக்கிரம் கிளாஸுக்கு வரதுலேயே நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் பேசுகிறது விருப்பமாக இருக்கா இல்லையா? விருப்பம் இல்லையா? சரி வாங்க இப்போ தைக்க போகலாம். வாங்க வாங்க. இப்போ வந்து பிரகாஷ், இது நம்ம ஃப்ரண்ட்டு தைச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் பீஸ். இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் தைக்க போகிறேண்ணே. அதுக்கு முன்னாடி ஷோல்டர் தைச்சிடலாமா? சரி, இப்போ நீ ஷோல்டர் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். பேக் இருக்குது. அதாவது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்து பக்கம் இருக்கிற பக்கம் ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோம். இந்த பக்கம் சப்போஸ் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நம்ம அங்கே சைஸ் பண்ணிக்கலாம். அந்த கழுத்து வந்து இப்படி அடித்து திருப்பும்போது இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ரைட்டாக? அது மெயின். அந்த கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த இருக்கு இல்லையா, கீழே கரெக்டாக வச்சுக்கோ. இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோ. சப்போஸ் இதெல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் ஏதோ ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஷோல்டரில் ஏதோ ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 இன்ச்சு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்ற கட்டிங்கில் வந்து அந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துரும். ஆனால் நம்ம கட்டிங்கில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தாராளமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இடுப்பில் கரெக்டாக வச்சுக்கோ. ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு விட்டேன், அதை கனெக்ட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டை கீழே வைக்கணுமா, பேக்கை கீழே வைக்கணுமா, இல்லை எப்படி மாற்றி வைக்கலாமா? ஆனால் நீ ரொம்ப புத்திசாலி. எந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லாத்தையும் சொன்னேன். அடுப்பு பற்ற வைக்கணுமா வேணாமான்ட்டு. இல்லை, அதாவது தான் வச்சு எடுக்கணுமா பேக்? அதாவது சமையல் செய்யும்போது இதெல்லாம் செய்யணும் எல்லாம் முழுசாக சொல்லி முடிச்சிச்சு. அப்பாடா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டே நம்மளை கேள்வியே கேட்க மாட்டான்னு நினச்சா அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வைக்கவா, பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பு வச்சுக்கவா, அப்படி ஆயிப்போச்சு. சரி, அதாவது பேக்கை கீழே வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டை மேலே வச்சுக்கணும். எப்பயுமே எல்லா ப்ளவுஸுக்குமே அப்படி தான். பேக்கு தான் கீழே இருக்கணும், பேக்கு தான் கீழே இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து மேலே இருக்கணும். அந்த 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி அப்படியே தையல் போடுறியா? அது மாதிரி பேக்கை கீழே வச்சு ஃப்ரண்ட்டை வந்து கீழே தான் எப்பவுமே கரெக்டாக வச்சு. ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கீழே கரெக்டாக வச்சுக்கணும். எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மேலேயும் அந்த சைட்லையும் சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இந்த கை பக்கம் கை ஏற்றுறோம்ல, ஆம்கோலில் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. அதுக்கு என்ன செய்யறது? அது முன்ன பின்ன வருது. ஒரு 1/4 இன்ச் வராது. இந்த இருக்கு இல்லையா, இந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே கூட இங்கே குறைய ஏதாவது நம்ம அறியாமல் லைட்டாக விட்டுட்டோம்னா அது இங்கே இந்த மாதிரி வரும். அப்போ அது சைஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாண்டி அது ஒன்றும் பிரச்சனை. அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பூசா தைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக வராது. ஆமாம், அது ஒரு நம்ம 10 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கும். அப் அண்ட் டவுன் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து கீழே மட்டும் சரியாக வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு மேலே ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாயிண்ட் வந்து தான் எவ்வளோ தூரம் வெட்டுறமோ அதுக்குள்ள ஜாயிண்ட் கீழேயும் மேலே அந்த மாதிரி வரும். அதனால பிரச்சனை இல்லை. சரி, ஏன்னா வெட்டுறதுனால ஆம்கோல் வந்து பெருசு தான் ஆகும். அப்போ வந்து நமக்கு பிடிக்காது. சின்னதாகிடுச்சுன்னா தான் கை உள்ளே ஏறாமல் போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கீழே சரியாக வச்சுக்கிட்டோம். சப்போஸ் இது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தானே போட்டிருக்கோம். இப்போ கிராஸ் கட்டிங் போடும்போது இது இப்படி இழுத்தோம்னா அது வரைக்கும் வந்துடும். அப்படி இழுத்து சரி பண்ணக்கூடாது. போட்டோன்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த அமைப்பு நல்லா வராது. எக்ஸ்ட்ரா வந்து சைஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே அப்படியே வச்சோம்னா நல்லா. எக்ஸ்ட்ரா வர அந்த அப் அண்ட் டவுனை வந்து நம்ம சரி பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி பண்ணிக்கலாம்னா வெட்டி விட்டுக்கலாம். வெட்டிக்கலாம். இப்போ கீழே மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம். இந்த ஷோல்டர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆமாம். நீ எவ்வளோ தையலுக்கு விட்டு அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிரு. இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம். 1/2 இன்ச்சு விட்டு கழுத்து பக்கம் ஒன்று போல் அழகாக. ஆமாம். எக்ஸ்ட்ரா வரதை அந்த ஸ்லீவ் பக்கம் விட்டுடலாம். ஸ்லீவ் பக்கம் விட்டுக்கலாம். இப்போ இதுனா கழுத்து பக்கம் ஒன்று போல். இப்போ நம்ம ப்ளவுஸை போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தாலும் அது. ஆமாம். இப்போ வந்து இது நம்ம நார்மலாக தச்சு படிக்கிறது. சப்போஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா இது அப்படியே நம்ம மாற்றி வச்சு தைக்கும் போது இந்த பிசுரே உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. ரைட்டு, அது வந்து நம்ம அடுத்து கொஞ்சம் போக போக படிச்சுக்கலாம். ரைட், இப்போ வந்து இது தெரியாமல் இருக்கா. இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் வச்சு நம்ம சைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிடுறோம்.
என்ன ராணி, நான் சரியாக தானே பேசுகிறேன்? சரிதாங்க. சரி, எதுவும் நான் தப்பாக சொல்லிட்டுன்னு சொல்லிடு. சரிங்க. சரி. ராணி, அதாவது உடனே எல்லாரும் என்னை கமெண்ட்ல திட்டிடாதீங்க, அசம்பந்தம் பொறிச்சு போய் உட்காந்துருக்கேன்னு நான் ராணியை சொல்லலை. நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸை வந்து கவனிக்காமல் சும்மா லைட்டாக பார்த்துட்டு நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி கவனம் இல்லாமல் இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கத்தை தான் சொன்னேன். ராணி வந்து யாரும் நினைக்கலையா? யாருமே நினைக்கலையா? சரி, யாரும் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன்னு வச்சுக்கேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை கண்டுபிடிக்குது. இப்போ ஃப்ரண்ட் சரியா இருக்கு, இதுல லேசா கொஞ்சம் அது சைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி இருக்குன்னா லைட்டா அப்படியே கிராஸ் வெட்டினா அந்த பிசுறு வெளியில தெரியாது. இங்க லைட்டா அது பிசுறு வெட்டிட்டு இருக்கும். அவ்வளவுதான். அதே வெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பிசர்லாம் நம்ம சைஸ் பண்ணுறோம்ல, அதிலே வந்து இந்த ப்ளவுஸ் அமைப்பு நல்லா வரும். அதுபோல் இந்த இருக்கு இல்லையா, இந்த பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி மடித்து ஒரு எம்மிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டால் வெளியில் தெரியாது. இல்லை அதை கிராஸாக வெட்டி விட்டுட்டு, அதாவது அதிக வேலையாக இருக்குன்னு நினச்சோன்னா லைட்டாக கிராஸாக வெட்டி விட்டாலும் சரி தான். சரியா? அதை கடைசியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடு தைக்க போகிறோம். சைடு அப்போ நம்ம இது வந்து கை வந்து ஓப்பனில் ஏற்றலை, ரவுண்டில் தான். ஆமாம் ஆமாம். அதாவது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் தையல் நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கவே கிடையாது. அது வந்து முறையான பயிற்சியும் கிடையாது. என்னை கேட்டால் அது முறையான பயிற்சி இல்லைங்கிறதுனால இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கல. அப்படி இருந்தும் ஒரு 2 டைம் நான் தச்சும் காமிச்சிருக்கேன். வேறு வழி இல்லாமல் கஸ்டமர் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்டு தையலே போட்டோம். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு முதல் ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்டு தையல் தைச்சு பழகிட்டோம்னா ஸ்ட்ரெயிட் தையல் வந்து ஈஸி. அதை நம்ம சொல்லிக் கொடுக்காமலே அவங்க தைச்சிடுவாங்க. இப்போ ரவுண்டு தையல் தான் தைக்க போகிறோம். சரியா? வாங்க பக்கத்தில். இப்போ இடுப்பு அளவு எடுத்திருப்பேன்ல? ஆமாம். எவ்வளோ அளவு எடுத்திருக்க? 29. 30ன்னு நினைக்கிறேன். 30. உன் இடுப்பு அளவை நான் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன். இப்போ வந்து இடுப்பு அளவு வந்து இப்போ 30 இன்ச்சு எடுத்துருக்கோமா? அப்போ 30 வந்து பாதியை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டோம்னா பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15. எவ்வளோ அளவு இருந்தாலும் சரி, இடுப்பு 30 இருந்தாலும் சரி, 35 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, பாதி பாதியாக பிரிச்சுக்கணும். இப்போ இது வந்து 30 இன்ச் இடுப்புனா பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15. அப்போது 2 அளவு எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ஃப்ரண்ட்ல இருந்து ஒரே 1 இன்ச் எடுத்து பேக்கில் போட்டுடணும். என்ன சைஸுக்குமே, இடுப்புக்கு மட்டும். அப்போது பேக்கில் ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச்சு பேக்கில் போட்டால் பேக்கில் 16 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 14 இன்ச் ஆயிரும். 1 இன்ச்சு மைனஸ் ஆயிருதுல. அப்போ நீ பேக்கில் 16 இன்ச்சு கணக்கு பண்ணி டாப் மடித்து மார்க் பண்ணிக்கோ. இந்த இருக்குல்ல பேக் பீஸ் 2ஆக மடிச்சு 2ல். அப்போ பேக்கில் வந்து 16 தானே வைக்கணும். அப்போ அதை மார்க் பண்ணிக்கோ. அப்போ எல்லா அளவுக்குமே ஃப்ரண்ட் 1 இன்ச்சு கம்மியாகவும் பேக்கில் 1 இன்ச்சு கூடவும் வைக்கணும். வச்சோம்னா அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து உடம்பு அழகாக வளைச்சி காமிக்கும். சும்மா குத்து மதிப்பாக அந்த 30 இன்ச்சு வச்சு தைச்சாலும் உடம்புக்கு சரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த உடம்போட ஸ்ட்ரெச்சர் அழகாக காமிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வழி. அப்போ இந்த சைஸ் 30, 30ல் பாதி 15 ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒன்று சேர்க்குறதுனால 16, பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14. நல்லா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அழுத்தி போடு. சென்ட்ரு போட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து 16 இன்ச்சு. ஓகே. இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே மார்க் பண்ணு. ஃப்ரண்ட்டில் எப்படி மார்க் பண்ணுவேன்? ஃப்ரண்ட்டில் இப்போ இதுலேயும் இப்போ இந்த ஒரு இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எப்பயும் போல் இந்த எட்ஜில் இருந்து சேர்த்து எடுக்கும். அந்த எட்ஜில் இருந்து எடுக்கிறோம். ஆமாம். 14னா 14ல் பாதி 7. ரைட்டு. இது லெஃப்ட் சைடு இருக்கா? 7. சரி. இப்போ இது வந்து ரைட் சைடு, அதாவது ஐப்பட்டி. ஆமாம், ஐப்பட்டி இதில் அதை வந்து சேர்க்கக்கூடாது. அது வந்து நம்ம க்ளோஸில் தானே போதும், சேர்க்காம ஐப்பட்டியை விட்டுட்டு
ரைட். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிட்டல. பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இடுப்போட அளவு நீ அந்த மார்க்கை பார்த்தே தையல் போட்டுருவேன். ஆனால் மேலே உள்ள பீஸ் இருக்கு இல்லையா, மேலே இந்த ஆம்கோல் இங்கே எங்கே போடணும்னு தெரியாதுல்ல. ஏன்னா இங்கே வந்து நீ மார்க் பண்ணிட்ட இந்த இருக்கு, இங்கே தான் தையல் போடுவேன். அதே மாதிரி இந்த பேக் பீஸ் இந்த ஃப்ரண்ட் பீஸ் கொண்டும்போது இந்த மார்க்கையும் தான் மேட்ச் பண்ணுவேன். ரைட்டா? இதே மார்க் பண்ணி இப்போ இதில் வந்து உனக்கு எந்த கன்ஃபியூஸுமே கிடையாது. இந்த 2 பக்கமும் இந்த மார்க்கும் இந்த கீழே உள்ள மார்க்கும் மேட்ச் பண்ணிடுறேன். மேட்ச் பண்ணிட்டாலே சென்டரில் அது 2 இன்ச்சு கேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பார்க்காமலே அந்த 2 இன்ச்சு கேப் வந்துடும். இது முடிஞ்சு போச்சா? ஆனால் இங்கேருந்து நம்ம எப்படி தையல் போடணும்னு பார்க்கணும்ல. அப்போ இந்த ஷோல்டர் தையல் போட்டிருக்கு இல்லையா, ஷோல்டர் தையல் போட்டதுலேருந்து இது அழகாக அப்படி எடுத்து கொண்டு வந்துடும். இந்த ஆம்கோல் கொண்டு வந்துடும். இதில் வந்து பேக்கு கூட இருக்கலாம், ஃப்ரண்ட்டு கூட இருக்கலாம். அது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா நம்ம அது வந்து கரெக்டான அளவு எடுக்கலை, சும்மா தோராயமாக எடுத்துருக்கோம். அதனால் இந்த அளவை வந்து இப்படி கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும். ரைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த பேக் பீஸ் இதுலயுமே பேக் கீழ இருக்கணும், ஃப்ரண்ட் மேல இருக்கணும். ஃப்ரண்ட் மேல தான் இருக்கும். எப்பவுமே ஃப்ரண்ட் மேல இருக்கும். அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பேக் தான் கீழ இருக்கும். பேக் தான் கீழ இருக்கு. இப்போ வந்து இதுல இருந்து 1 இன்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா இந்த அடி பீஸ்ல. அப்போ இதுல இருந்து 1 இன்ச் கணக்கு பண்ணி ஒரு மார்க் வச்சுக்கோ. மார்க்ல ஃபர்ஸ்டே அர்க்காத் பண்ணா இந்த இருக்கு, அர்க்காத் இருக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த அர்க்காத் இருக்கு. இந்த நல்லா பாருங்க, இந்த அர்க்காத் பண்ணாலும் இருக்கு. அப்போ இங்கே தான் நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஃப்ரண்ட்டு வந்து சும்மா தோராமல் இப்படி எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கில் எங்கே தையல் போடணுமோ அந்த இடத்துல தையல் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, இதில் கொண்டாந்து அப்படியே இணைச்சி விடணும். இந்த இதில் இணைச்சி விட்டுனா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஆம்கோல் அந்த செஸ்டோட சுற்றளவு அது கரெக்டாக காமிக்கும். இடுப்போட சுற்றளவு இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டோம். அப்போ ரெண்டும் மேட்ச் பண்ணும்போது உடம்பு நல்லா கிச்சுன்னு இருக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அதுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாமா? கோடு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இல்லை, போட்டுக்கிறது நல்லது. இப்போ புதுசாக படிக்கிறதுனால அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. இப்போ இதில் ஏற்கனவே ஒரு ஜக்கா இருக்கு. அதுலேருந்து கீழே அந்த மார்க்கை கனெக்ட் பண்ணிக்கும். நம்ம 1 இன்ச் கூட வச்சோம். மார்க் பண்ணிட்டு இந்த கீழே மார்க் கூட கீழே மார்க் அவ்வளோதான். ரைட், அவ்வளோதான். சும்மா இதில் தான் தையல் வரணும். இதில் தான் வரணும். அந்த தையல் நல்லா ஸ்ட்ரைட்டாக போடணும். இப்படி வளைஞ்சிக்கிட்டு போட்டுறக்கூடாது. இப்படி இதே மாதிரி போட்டுருக்குல்ல அதே மாதிரி போட்டோம்னா உடம்பு நல்லா அழுத்தம் கொடுத்து காமிக்கும். 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிடுவோம். 2 பக்கம் பண்ணிக்கும். இப்போ இதில் நம்ம இப்போ அந்த பக்கம் பேக்கில் தான் ஜக்கா போட்டிருப்போம். ஃப்ரண்ட்டில் போடணும். இப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணுமா பேக்கில் தான் மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ண தப்பு. சரி, நம்ம இப்போ பேக்கில் மார்க் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் எப்படி தையல் போடுறது? பேக்கு தானே கீழே இருக்கணும். நீங்கள் பேக்கு கீழே இருக்கணும். உனக்கு தான் இந்த மார்க் இருக்குல்ல, அப்போ உனக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொண்டு வரணும் அவசியம் இல்லைல்ல. இந்த மார்க் இருக்குது, கீழே உள்ளது கரெக்டான அளவு நமக்கு தெரியும், மேலே உள்ளது இதை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுனால அவசியம். இப்போ கீழே இதை வச்சுட்டேன்னா நீ இதை தான் பார்ப்பேன், இது எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அதனால பேக் பீஸ் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. இதுலேருந்து 1 இன்ச் கனெக்ட் பண்ணி அங்கே மார்க் வச்சுக்கிறோம். சரி, அப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணக்கூடாது. ஆமாம், பேக்கில் மார்க் பண்ணிவிட்டு அது அடியிலேருந்து கீழே விட இந்த மார்க் இந்த மார்க் இருக்குது, இந்த மார்க்கை வச்சு ஃப்ரண்ட்டை மேலே வச்சுக்கணும். அப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மார்க்கிங் எவ்வளோ நினச்சிடும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணாமல் அடியில் இந்த பண்ணியிருக்குல்ல இந்த இருக்குல்ல, இந்த மார்க்கில் கொண்டு மேட்ச் பண்ணணும். அப்போ நான் கோடு இப்போ மேலே தானே நான் தைக்க போகிறேன், எனக்கு வசதியாக இருக்குன்னு நான் கோடு மேலே தானே போடணும். நீ மேலே போட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்படி இந்த போட போகிற இங்கே தானே போடுறோம். ஆமாம், இங்கே மேலே தான் போடணும். ஆனால் இது பேக்கை கனெக்ட் பண்ணி தான் இந்த கோடை நீ போடுற. ஆமாம். அதாவது கீழே இருக்கிற பேக்கில் ஜக்கா போட்டிருக்கோம்ல, இந்த கீழே இருக்கிற ஜக்கா வச்சு தான் நான் மேலேயே மார்க் பண்ணுறேன். மேலே தனியாக மார்க் பண்ணல. அதெல்லாம் கூட குறைய. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அளவே எடுக்கல. அதாவது பேக்ல நம்ம ஏற்கனவே ஒரு ஜக்கா போட்டிருக்கோம். அந்த ஜக்காவுக்கு இதை நல்லா எடுத்து விட்டு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு எங்கனக்குள்ள வருதுன்னு பார்த்துட்டு இந்த ஜக்கா எங்கனக்குள்ள வருதோ அங்கனக்குள்ள தான் நம்ம மார்க் பண்றோம். ஆமா, கரெக்ட். இப்போ மார்க் பண்ண முதல்ல இப்போ அந்த மார்க்கை வச்சுட்டு தான் நம்ம கோடு வந்து போடுறோம். ஃப்ரண்ட்ல தான் கோடு போடுறோம். ரைட். இப்போ நீ இதை வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சு தையல் போட்டேன்னா சரி. மார்க்கில் வந்து இப்போ ஜக்கா எல்லாம் ஓகே.
இப்போ நம்ம அளவு வந்து கீழே ரெண்டு மார்க் பண்ணல, அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிடு. கீழே இருந்து ஆரம்பிக்கணும், மேல இருந்து ஆரம்பிக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இங்க கீழே இருந்து போட்டுக்கோ, இன்னொரு பக்கம் மேல இருந்து போனாலும் போடலாம். நீ மார்க் பண்ணிருக்கல, எப்பவுமே நம்ம வந்து கீழே, ஆமா ஃப்ரண்ட்ல கீழே வச்சு ஃப்ரண்ட்ல தான் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு சைடு கீழேயும் ஒரு சைடு மேலேயும் தான் வரும். ஆமா, அம்பி கரெக்டா புரிஞ்சுட்டானே. இந்த இடத்துல மட்டும் லூஸ் இல்லாம எடுத்து விட்டுக்கணும். அது லூஸ், அது மெயினா பாத்துக்கணும். மெயினா அந்த சைடு போட்டாச்சு. அந்த சைடு நான் கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்க இருந்து மேல இருந்து வரும். ஃப்ரண்ட்ல ரெண்டுமே ஃப்ரண்ட்லயே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஒலட்டில் இதுல வராது. பேக் பீஸ்ல ஒலட்டாது இல்லையா, ஃப்ரண்ட்ல ஒலட்டிடும். அதனால இதை தச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த தையல் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோம். இந்த மார்க் ரெண்டும் கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். அது சில நேரம் நம்ம கவனக்குறைவு ஏதாவது முன்ன பின் ஆகிடும், அதை பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, நம்ம நார்மல் இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கழுத்து இறக்கி இருக்கும்போது இதில் மாற்றம் வந்துடவே கூடாது. ஆனால் அந்த ஆம்கோலோட கழுத்து லோ நெக் வைக்கிறோம் இல்லையா, அப்படி லோ நெக் வைக்கும்போது இந்த இடத்த ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சுனா அந்த இடத்தையில அளவுக்கு டைட் பண்ணோம்னா நமக்கு அந்த லூஸ் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம லோ நெக் வைக்கும்போது நல்லா விரிவு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல லூஸ் வரும். அந்த லூஸ் வர்றதுங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் கரெக்டு தான், இந்த கேப் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். நம்ம வந்து புதுசாக தான் தைக்கிறோம். புதுசாக தைக்கிறவங்களும் இவ்வளோ நுணுக்கமாக பார்த்து தைக்கணுமா? இல்லை, புதுசாக பார்த்து தைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அந்த எதுக்கு நம்ம சரியான அளவு தானே வச்சு ஏன் லூஸ் குழம்பிடக்கூடாதுல்ல. ஏன்னா இவங்க இப்படி வேற சொல்றாங்க, நம்ம புதுசாக தைக்கிறோம், இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட். ஆமாவா? ஆமாம், உண்மைதான். சரி, ஆனால் இந்த லோ நெக் வச்சுட்டு நம்ம இது தைக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ட்ரைனிங் படிக்கிறாங்கல்ல, எனக்கு இவ்வளவு கழுத்து இறக்கும் போதும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இறக்கம் வச்சிருந்தாங்கன்னா ஆம்கோலோட இந்த ஷோல்டர் பெருசாக இருக்கும் போதுல நம்ம அளவு வந்து கரெக்டாக வைக்கணும். ஆமாம், இப்போ இந்த ஆம்கோலோட இந்த இறக்கம் கீழே போகும்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா அந்த ஆம்கோல்லாம் சின்னதாகாது, அதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அந்த இடத்துல தான் குறைக்கணும். ரொம்ப குறைச்சுன்னா ஆம்கோலுக்கு இது சின்னதாயிரும். அதை குறைச்சிட்டோம்னா இந்த இடத்துல சுருக்கம் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆரம்பத்திலே இவ்வளவு தூரம் பார்த்து தான் நம்ம தைக்கணும். ஆமா, பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அது நம்ம தைக்கிற முதல் ப்ளவுஸே நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ல. இப்போ தையல் போட்டுல இதுல எக்ஸ்ட்ரா வந்து 2 தையல், இடத்தையில் இன்னொரு இடத்தையில் போட்டுக்கோ. இப்போ இதில் நமக்கு இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வருதுல்ல, அதுதான் இப்போ பேக்கோட ஏன் ஃப்ரண்ட் இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வருது? அது ஏன் வருதுன்னா, இந்த இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்து டாட் பிடிப்போம்ல, பேக்கில் 2 டாட், அந்த 2 டாட் பிடிக்கிற துணியை வெளியேற்றிடுறோம். ரெண்டாவது நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த ஷேப் எடுக்கலை, சும்மா ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துருக்கோம். அப்போ ஷேப் எடுத்து வந்து நம்ம குறையா இருக்கும். ரெண்டாவது இங்கே டாட் பிடிக்காத துணியை வெளியேற்றிடுறோம். அப்போ அந்த துணி பூரா இப்படி எக்ஸ்ட்ரா வந்துடுது. நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதை சைஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எப்பவுமே நம்ம இந்த பின்னாடி டாட் பிடிக்காதனால பேக் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். ஆமாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த தையல்லேருந்து 1.5 இன்ச் விட்டுட்டு வெட்டி எடுத்துரு. இந்த தையல்லேருந்து 1.5 இன்ச் வெட்டிடலாமா? வெட்டிடலாம். ஏன்னா நம்ம ரவுண்டு தையல் போடுறதுக்கு இவ்வளோ துணி தேவைப்படாது. ஆனால் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டோன்னு வச்சுக்கேன்,
இந்த துணி அப்படியே உள்ளே விட்டுக்கலாம், அவங்க எவ்வளோ வெயிட் போட்டாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால் ரவுண்டு தையலில் வந்து இவ்வளோ துணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ கீழே கொஞ்சம் இருக்கலாமா, இல்லை கீழே இருந்தே மொத்தமாகவே மொத்தத்துக்கே இங்கே இந்த மொத தையிலேருந்து 1.5 இன்ச் விட்டு வெட்டி எடுத்துடலாம். மொத தையிலேருந்து 1.5 இன்ச் விட்டு போதும். ஸ்கேலை கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அவ்வளோதான். ஸ்கேலில் விட்டால் கூட போதுமானதான். ஸ்கேலில் 1.5 இன்ச் இருந்தாலே போதுமானது. போட்டுருச்சு. அப்போ நம்ம ஏன்னா எவ்வளோக்கெவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த ஸ்லீவ் வந்து நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ கரெக்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டே. இதே மாதிரி எல்லாரும் பழகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருப்பாங்களா? எசக்கு பிசக்காக வெட்டாமல் சதக்குன்னு கரெக்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டே. வெட்டுறதுல கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கலாம். தைக்கும்போது மிஷின் பேசணும், வெட்டும்போது சிசர் பேசணும். என்ன ராணி? ஆமாங்க. ஆமாம் தானே? இன்னொரு சொல்லு. ஆமாம் தானே? மைக் மாட்டலங்க. அப்படியா? சரி. இப்போ ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்திருக்கா? அதாவது அங்கங்கே லூஸ் இருக்குது, அந்த இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நமக்கு பார்க்க ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ளவுஸோட அமைப்பு இப்படி தான் இருக்கணுங்கிறத நம்ம இப்படி பார்க்குறோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா வச்சுருக்கேன். பேக்கில் நம்ம டாட் பிடிக்காதனால நிறைய பேர் இப்போ டாட் பிடிக்கலாம் தூக்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த டாட் பிடிக்காதனால ப்ளவுஸ் வந்து இப்படி நல்லா அமைப்பு கிடைக்கும். இல்லைன்னா இங்கே டாட் பிடிக்கும்போது இங்கே கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அது சைடில் வளைவு காமிக்கும், அவங்க உடம்பே வேறு மாதிரி ஷேப் காட்டும். இது வந்து அவங்க உடம்பு நல்லா ஃபிட்டிங் சூப்பராக காமிக்கும். பேக்கும் சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸை போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி டேபிளில் போட்டு பார்த்தாலே அதோட அமைப்பு வந்து இப்போ நல்லாயிருக்கும். வச்ச உடனே ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு கேப் வருனீங்களே, அது எந்த 2 இன்ச்சு ஓப்பன் வரும்? இதாக இருக்குல்ல, அதில் இதுதான் 2 இன்ச்சு கேப். 2 இன்ச்சுன்றது எதில் அளக்கிறது? இதுதான். அதுதான். அது இருந்துச்சுன்னா நல்லா. நான் ஃபர்ஸ்ட்லாம் இந்த இதுதான் கேப் ஆகும்னு நினைச்சேன். அப்போ இந்த பட்டியோட சேர்த்து தான் கேப். இது வந்து இது கணக்கு கிடையாது, இது உள்ள க்ளோஸ் ஆகுறது தானே. இதுல இருந்து 2 இன்ச் கேப், அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த கணக்கு கால்குலேஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணோம்ல. ஆமா ஆமா. ஸ்லீவ் எடுத்துக்கோ. ஸ்லீவ் வந்து நம்ம அந்த ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெயிட் கோடு வரதை விட இந்த மாதிரி குறுக்குல கோடு இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம கட்டிங் போடும்போதே சொல்லியிருந்தோம். சரி, இப்போ லைனிங் பாடி பீஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் கை பீஸ் வந்து ரவுண்டாகவும் போட்டோம்னா கை பார்க்குறதுக்கு அழகாக நம்ம ஒரு அந்த தோற்றமே வித்தியாசமாக நல்லாயிருக்கும். லைனிங் எடுத்துக்கோ. ரெண்டாக வெட்டிடலாமா? இப்போ அடுத்து என்ன செய்யறது? இந்த இடத்துல நம்ம எவ்வளோ 1 இன்ச் விட்டுருக்கோமா, அந்த 1 இன்ச் விட்டுட்டு நீ தையல் போட்டுக்கோம். ஏன்னா இதில் வந்து கோடு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்களா, கோடை கனெக்ட் பண்ணி போடுறியா? போடுறோம். ஏன்னா ஒரு இதில் வந்து கோடே கிராஸாக தான் இருக்கும். சரி, ஒரு கோடு விட்டு போடவா? உள்ள துணி இருக்கட்டுமா இல்லை 2 துணி தாராளமாக இருக்குல்ல? சரி, விட்டு போடு. இல்லை இந்த இது ஒரே இதை ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. வெட்டிக்கும். சிசர் வலிக்காம, துணிக்கும் வலிக்காது சிசருக்கும் வலிக்காது. என்ன பாருங்க, நாம் சாப்பிட்டு டபாக்குன்னு இங்கிட்டு மாதிரி பீஸை வெட்டிட்டோன்னா. சரி, இப்போ எப்படி வச்சுக்கோ. இது இந்த பக்கம் ஸ்டைல் போட்டேன்னா அந்த கோடு டிசைன் இருக்கனால உனக்கு ஒன்று போல போடலாம். சரி, இந்த இதை கனெக்ட் பண்ணி கூட போட்டலாம். ஏதோ ஒரு இது லைனை பிடிச்சி எப்பவுமே நார்மலாக நல்ல பக்கத்தை நல்ல பக்கம் வச்சுட்டு லைனிங் அதுக்கப்புறம் அது மேலே வச்சுக்கணும். சரி, இந்த மாதிரி டிசைன் எது இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். எப்பவுமே ஜென்ரலாக இதில் மேலே தான் இப்படி தான் தையல் போடணும். நம்ம அந்த கோடு இருக்கிறதுனால கோடு தெரியும் மாறாமல் இருக்கிறதுக்காண்டி போடுறோம். ஸ்ட்ரெயிட்டாக வரும்.
ம் இன்னொரு பீஸ் சரிதான் சரிதான் சரிதாண்ணா. சரிதான் சரிதான். படாது படாது படாது. இல்லை இதில் எதுவும் டைரக்ஷன் எது இந்த மாதிரி இருக்கா? எங்கிட்ட ஒரு இது எங்கிட்ட ஒரு பான் இது ஒன்று இருக்கா? இப்போ இந்த கை இருக்கா? ரெண்டோட இந்த ஒரு கோல்டும் இந்த காப்பரும் மாறி மாறி வருது. அவ்வளோ அப்போ நீ கரெக்டாக தான் வச்சுருக்க. கரெக்டாக தானே. சரி டைரக்ஷன் பார்க்கணுங்களா வேண்டியது இல்லையா? ஆமாம். சொதம்பு இதெல்லாம் நல்ல பக்கத்தை எப்போ மேலே வச்சுட்டு ஆமாம் லைனிங்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கணும். ம் வச்சாச்சு தையல் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எஜ்ஜு தையல் போடு. இந்த லைனிங்கில் எஜ்ஜு தையல் போடு. தையல் அந்த லைனிங் மேலே எஜ்ஜில் தானே போடுறேன்? ஆமாம் எஜ்ஜில் தான் போடுறேன். சரி. ரெண்டாவது இந்த உள்ள இருக்கிற துணி இங்கிட்டு வெளியே எடுத்து விட்டு தானே போடுறது. ஆமாம் அந்த லைனிங் பக்கம் தான் அந்த பிசுறு பாருங்க. இதில் சரி, அதாவது இந்த அட்டாச் பண்ணிட்டு இந்த துணியை வெளியே விட்டு தானே. ஆமாம் கரெக்ட் கரெக்ட். மாற்றி எதுவும் வருமா? வராது. இல்லை வராது. கரெக்டு தான். இந்த லைனிங் இருக்கிற பக்கம் தான் அந்த பிசுறு தள்ளி இருக்கும். இப்போ இது வந்து இப்போ நான் வெளியில் தையல் தெரியாத மாதிரி தான் தைக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா தையல் தெரியணுமா இங்கே வந்து எஜ்ஜு தையல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாமல் இதையும் அது பண்ணிக்கலாம். இதாக இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு இடத்துல அளவு கணக்கு பண்ணி போட்டுரு. சரி போட்டுட்டு அப்புறம் நான் அயன் பண்ணி தரேன். அப்போ வந்து நம்ம இந்த எஜ்ஜு தையல் நம்ம போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே தையல் தெரிகிற மாதிரி போடலை. அதனாண்டி இந்த உள்ளே இருக்கிற இந்த துணி ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கிறாண்டி சும்மா ஸ்டிப்பாக இருக்கிறக்காண்டி ஒரு தையல் போடுறோம். ஆமாம். ஆனால் மேலே எஜ்ஜு தையலோ இல்லை வேற அந்த வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு தையல் போட்டோம்னா அந்த தையல் வேணுமா? வேண்டியதில்லை. இது கொஞ்சம் அதிகமாக பட்டையாக போடும்போது அந்த உள்ள லைனிங் வந்து வெளியில் வராது. இப்போ அந்த உள்ள அந்த ஒரு இன்ச்சு நம்ம விட்டுருக்கிற துணி இது ஒரு மாதிரி வளவளன்னு இருக்காமல் இருக்கிறதுக்காண்டி தையல் போடுறோம். இதை அயன் பண்ணிக்கிட்டோமா? வாங்க. அவங்க இன்னொரு ஸ்லீவ் தைக்கட்டும், நான் உங்களுக்கு அயன் பண்ணிடலாம். லைனிங் வெளியில் தெரியக்கூடாது, ஒரிஜினல் பீஸு உள்ளே தெரியக்கூடாது. இது அயன் பண்ணணுன்ட்டு கட்டாயம் இல்லை. அயன் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்க ஃபினிஷிங் இருக்கும். இருக்கு இல்லையா? பிரகாசில் சுற்றி தையல் போடுறியா? வெட்டி போடுறேன்.
இந்த தையல் வந்து சும்மா நம்ம ரஃப்பாக போடுறது தான். கட்டிங் போடும்போது விலகாமல் இருக்குது. இந்த துணி வந்து விலகாது. ஒரு சிலர் ஏதாவது லேசான துணி கூட தையல் பார்ப்பாங்கல்ல, அப்போ தையல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அதுலேயும் போட்டுருவோம். இதுலேயும் போட்டு இப்போ வந்து துணி இந்த லைனிங் எப்பயும் போல் அந்த ஒரு கைடு அளவுக்கு போட்டால் போதும். இடத்துல அளவு கணக்கு பண்ணாலே போதும். ஏன்னா சும்மா நம்ம ரஃப்பாக தானே போடுறோம். நல்லா பழகுனதுக்கு அப்புறமாட்டி வெட்டிட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ அவங்க புதுசாக படிக்கிறனால ரஃப்பாக தையல் போட்டு வெட்டினாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்லீவை நம்ம வெட்டிடுமா, இதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்போ இந்த இருக்கு இல்லையா, ஸ்லீவை வெட்டும் போது 2 ஸ்லீவ் இப்படி தனித்தனியாக வைக்கணும். ஒன்னோட ஒன்று மடித்து வச்சுட்டோம்னா வித்தியாசம் வந்துடும். ஆனால் வெட்டும் போதில் 2 ஸ்லீவுமே வச்சு தான் 2 ஸ்லீவ் ஒன்றா ஸ்லீவ் வெட்டிட்டு அதுக்காண்டி இன்னொரு ஸ்லீவ் வெட்டலாமா, வெட்டக்கூடாது? அந்த மாதிரியும் பண்ணலாம். எதுக்கு நம்ம வெட்டும் போதே ஒரே மாதிரி வெட்டி பழகிட்டோம்னா இதுலேயும் அதுலேயும் பிசுறு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும்ல. நான் ஒவ்வொன்றும் மேலே வச்சோடனே ஒரு துணி விலகிட்டு போவோம், விலகாம அது வந்து இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று உள்ள கோர்த்து வச்சுட்டோம்னா வித்தியாசம் வந்துடும். சரியா, இப்படி வச்சோம்னா மாறாது. சரி சரி, ஒரே அளவு வந்துடும். தனித்தனியாக மடித்து வச்சுக்கணும். ஆமாம், மடித்து வச்சு 2 ஒன்றா. இப்போ இது வந்து கை கீழே அந்த சுற்றளவு 9 இன்ச்சா? ஆமாம், 9னா இங்கே எவ்வளோ வரணும்? 4.5 தானே? இப்போ இதை உள்ள நல்ல பக்கம் தான் மார்க் பண்ணணுமா, இல்லை அந்த பக்கம் மார்க் பண்ணா? இல்லை, இது நம்ம சும்மா மார்க் பண்ணி சைஸ் தான் பண்ணணும். நம்ம திருப்பி தைக்கும் போது அங்கிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவு தானே, பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே 9 இன்ச்சு வச்சுட்டோம். கை உயரம் எவ்வளோ? 11 இன்ச்சு. 11 இன்ச்சா? 11 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 11. இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இல்லை ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்கு இது இங்கே வந்து கை 4.5 தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதை கணக்கு பண்ணி இங்கே 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா ஏதோ வித்தியாசம் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த 5 இன்ச்சில் கை எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கு 6 இன்ச்சு இங்கே வரும். அப்போ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டினா 7.5 இன்ச்சு வரும். இந்த 7.5 இன்ச்சுங்கிறத நம்ம வைக்கிறோம். ஆனால் அந்த 7.5 இன்ச்சுங்கிறது அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இல்லை. இந்த கை சுற்றளவுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டுறது கரெக்டாக இருக்கும்னு இல்லை. அந்த 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாடி பீஸு இது மேட்ச் பண்ணணும். அப்போ எந்த அளவில் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரஃபா. ஆமாம், இங்கே 4.5 இன்ச்சு இருக்குது, இதோட 1.5 இன்ச்சு நம்ம இங்கே கூட இருக்கணும். 4.5 1.5 இப்போ 5-6 இன்ச்சு வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா இது கை லென்த்தான கை, வித்தியாசம் வரும். இந்த 5 இன்ச்சு உயரத்தில் கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் 1.5 இன்ச்சு கூட்டிட்டோம்னா நமக்கு 99% சரியாக வரும். இப்போ இது 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன்னா இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து நம்ம 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இது வந்து நீளமான கைக்கு 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஆனால் 7 இன்ச்சுக்கு கம்மியாயிருச்சுன்னா இங்கே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். இது வந்து 11 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சு தாண்டி 7.5 8 9 10 இல்லை 3/4 16 இன்ச்சுனாலும் இங்கே 3.5 இன்ச்சு தான் மைனஸ் பண்ணுவோம். 7 இன்ச்சு கீழே இருக்கிறது, கீழே இருக்க 3 இன்ச்சு மைனஸ். 3 இன்ச்சு. ஆமாம், எவ்வளோ இருந்தாலும் அந்த 3 இன்ச்சு தான் மைனஸ் பண்ணணும். அது போக ஸ்லீவ் ஷார்ட்டாக போடுறாங்கன்னு வச்சுக்கேன். சில பேர் 5 இன்ச்சு தான் உயரமே போடுறாங்கன்னா இங்கே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி 2 இன்ச்சு இருக்கும். ஆனால் கையே 4 இன்ச்சு தான் போடுறாங்கன்னா இங்கே மொத்தம் 4 இன்ச்சு இருக்கும் இல்லையா. அப்போ 4 இன்ச்சு நம்ம எவ்வளோ குறைக்கணும்னா 2 இன்ச்சு கம்பல்சரி இங்கே இருக்கணும் ஆம்கோல். அப்போ தான் கை வந்து க்ளோஸ் அக்குள் தெரியாமல். நம்ம எவ்வளவு அவங்க கை சின்னதாக போட்டாலும் நம்மளுக்கு கம்பல்சரி இங்கே 2 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சு வேணும். அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடுறவங்களுக்காண்டி அந்த 2 இன்ச்சு. நார்மலாக இப்போ கை ஒரு 5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஆமாம், 6 இன்ச்சு, அதாவது 7 இன்ச்சுக்கு மேலே போகும்போதுல எவ்வளோ 7 இன்ச்சுக்கு எவ்வளோ மேலே போனாலும் சரி நம்ம 3.5 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த இது செட் ஆகும். இப்போ இங்கே அர்க்காட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதுலேருந்து 1.5 2 இன்ச்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே தொட வேண்டாம், சும்மா ஒரு மடையெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து தான் மார்க்கரே இல்லை. இவ்வளோதான்.
இப்போ நீங்கள் எப்படி ஈஸியாக கோடு போட்டீங்க, இப்போ நான்லாம் எப்படி கோடு போடுறது? அந்த இருக்குல்ல, அதுக்கும் சொல்லிடுறேன். இந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த ரெடியில் அதுவும் இங்கே 1.5-2 இன்ச்சில் ஒரு மார்க் அடையாளம் வைக்கலாம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த கோடு போட்டுட்டோம்னா நான் போட்டது அடையாளம் தெரியுதா? இந்த கோடுக்கு சென்டரில் ஒரு மார்க் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே வெளியில் வந்து திருப்பி உள்ளே கொண்டு போய்க்கலாம். அந்த 1/4 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சு வர்றது கூட பிரச்சனை இல்லை. அந்த ஷேப்பு நம்மளுக்கு வந்துடும். ரைட்டா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஷேப் இப்படி கொண்டு வர்றது மட்டும்தான் அடையாளம். கொண்டு வர்றது இந்த கோட்டு வரை தான் கொண்டு வர. கோட்டு வரை தான் கொண்டு ஸ்ட்ரைட்டா அப்படி வெட்டி அங்க போயிடக்கூடாது. கோட்டு வரை கொண்டு வந்துட்டு திருப்பி வெளியே வந்துடும். அதான் இந்த நம்ம ரெடி கோட்டோட அதுக்கப்புறம் மேலே போயிடணும். ஆமாம். இப்போ இந்த அளவு நமக்கு சரியா இருக்குங்க. 1.5 இன்ச் விட்டுங்க. 1.5 இன்ச். இப்போ இந்த அளவு நமக்கு சரியா வருமா இல்லையாங்கிறது அந்த பாடி பீஸை வச்சு தான் பார்க்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த பாடி பீஸ் இருக்கு. நம்மளுக்கு பாடி பீஸ் கரெக்டான அளவு. இதை கனெக்ட் பண்ணி வச்சு பார்க்கணும். வைக்கும்போது இப்படி கூட இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். சப்போஸ் கரெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்ல இது கம்மியா இருந்துச்சாலும் கூட்டிக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. ஆனா நம்ம இந்த அளவு வந்து எதுவுமே செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட்டான அளவு. ஆமா, இந்த பாடி பீஸுக்கு இந்த பேக்கோட ஆம்கோல் வச்சு தான் ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம். அப்போ எல்லாமே செட் ஆயிடும். இது வந்து அப்ராச்மெண்ட்டாக தான் அந்த 1.5 இன்ச் கூட்டியிருக்கும். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். இப்போ குறைச்சலாம் போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ இது குடஞ்சி எடுக்கணும் இல்லையா, அதையும் எடுத்துருவோம். இப்படி ஆப்போசிட் வச்சுக்கணும். அந்த குடஞ்சி எடுக்கிறதுக்கு மட்டும் ஆப்போசிட் மறந்துடக்கூடாது, இல்லைன்னா ஒன் சைடு ஆகிடும். இப்போ இதில் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்குறோம் இல்லையா, இது வரைக்கும் இங்கேருந்து தான் நம்ம அந்த குடஞ்சி எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல எஸ் மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். இப்படி நீ எடுக்கும்போது இந்த இடம் ரெண்டும் மேட்ச் ஆகிடணும். இந்த இடத்துல மட்டும் தான் அப்படி எடுக்கணும் குடஞ்சி. இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு அரேஞ்ச் எடுத்துருப்பீங்களா? அரேஞ்ச் எடுக்கலாம். அரேஞ்சுக்கு மேலே போகலாமா? அதாவது கொஞ்சம் ஏஜ் ப்ளஸ்ஸாக இருப்பாங்களா, ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு குறுகலாயிடும். அப்போது அதில் அரேஞ்சுங்கிறது வந்து 3/4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் 30 வயசு உட்பட்டு இருக்காங்கன்னா அவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னா உடம்பு நல்லா விரிவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதிகம் எடுக்க வேண்டியதே இருக்காது. மற்றபடி இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்களாம் வந்து உடம்பு நல்லா வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க உடம்பு வந்து விரிவுத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பாடி பீஸில் கூட குடஞ்செடுக்கணும் அவசியமே இல்லை. அவங்களுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உடல் தளர்வு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து குறுகலாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அரேஞ்சுங்கிறது 3/4 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். எனக்கு நான் கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் சுருக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு அடுத்த சட்டை தைக்கும் போது எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மேக்ஸிமம் நார்மலாக நம்ம எடுக்கிறது ஒரு 1/2 இன்ச் வரை கம்பல்சரி எடுக்கணும். இப்போ இதில் தையல் போட்டுறியா, சுற்றி தையல் போட்டுக்கோ. இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு அதில் போடணுமா? சரி, போடு. ரைட். இப்போ தையல் போட்டாச்சு. இதில் 9 இன்ச்சு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதாவது நம்ம ரஃபாக ஒரு 6 இன்ச்சு வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினோம். ஆமாம். இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு கையோட சுற்றளவு 4.5 இன்ச்சு.
இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டு தைச்சாலும் நல்லது தான். இதுலேயும் போட்டுட்டா இப்போ இங்கே 4 இன்ச் வச்சிங்க, அங்கே எப்படி வச்சு மார்க் பண்ணீங்க? இங்கே நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம்ல. ஆமாம், அந்த 1.5 இன்ச் அப்படி நம்ம அந்த 1.5 இன்ச்சுக்கே இல்லை, இங்கே இருந்து இது நம்ம அளவு எடுக்க வேண்டியதில்லை, நம்ம இங்கே எடுக்கணும். நம்ம கரெக்டாக வெட்டிட்டோம்ல, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாடியை வச்சே பார்த்துட்டு ஃபர்ஸ்டே கரெக்டாக தையல் போட்டுடலாமா? அப்படியே கூட போட்டுக்கலாம் தானே. பாடி நமக்கு இனிமேல் அதுதான் மெஷர்மெண்ட். அதை கனெக்ட் பண்ணி இப்படி கூட்டி குறைச்சி போடுறது. இப்போ நம்ம இது போடுறது வந்து ஒரு ரஃபா வேணா போட்டுக்கலாம். அதாவது அப்புறம் வேணா அட்ஜஸ்ட் பண்ணா கூட தையல் போட்டுக்கலாம். இப்போ சும்மா நம்ம ரஃபா போடுறோம். இல்லை ஃபர்ஸ்டே நம்ம கரெக்டாக வேணும்னா அந்த பாடியை வச்சு நம்ம பார்த்து அளந்து போட்டுக்கலாம். சென்டர் மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டு எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கோ. ரைட்டு போட்டாச்சு. ஸ்லீவ் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிகினர். அதாவது என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டா, இந்த அப் அண்ட் டவுன் எதுக்கு வருதுன்னா, இந்த இருக்கு இல்லையா, கரெக்டாக நீ வைக்கனால இந்த சென்டராக இருக்கிறதும் கரெக்டாக வைக்கல. அப்போ அதை கரெக்டாக வச்சோம்னா தான் இந்த இடம் மேட்ச் ஆகும். இல்லைன்னா நமக்கு அந்த ஸ்லீவில் சுருக்கம் வந்து இதெல்லாம் வந்துடும். இப்போ இது என்ன பண்ணால் இது பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இதுவும் அப்படி தான். நம்ம அந்த இதில் நகண்டுருச்சுன்னு மணிக்கு அது கரெக்டாக வச்சோம்னா தான் நம்ம அந்த 2 மேட்ச் ஆகும். மற்றபடி தச்சதெல்லாம் கரெக்டு, இந்த ஆப்போசிட் குடஞ்சது கரெக்டு. இப்போ நம்ம குடஞ்செடுத்து 2 ஒன்றா தான் எடுத்தோம். அப்போ இதுக்கு வித்தியாசம் வந்துருச்சு. இதில் இது மேலே ஏறிடுச்சு, இதில் கீழே வந்துருச்சு. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், பிரிக்கணும். வேறு யாரும் இந்த மாதிரி தச்சுட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு இதை புரிய வச்சுருவோம். ஸ்லீவ் ரெடி. ஆனால் இந்த மிஸ்டேக்கை நம்ம இன்றைக்கி சரி பண்ணிடுறோம். ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் குடஞ்செடுத்தது இருக்கணும். மற்றபடி எல்லாம் கரெக்டு. அந்த சென்டரை கொஞ்சம் நகட்டிட்டோம், தைக்கும்போது நகண்டுருச்சு. அதை நம்ம சரி பண்ணிட்டு தைச்சோம்னா ப்ளவுஸ் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். கூட இருக்கிறது பேக்கில் வரணும், குடஞ்சது ஃப்ரண்ட்டில் வரணும். ஆமாம், அதுதான் சைடும். அதிகமாக இருக்கிறது பேக்லேயும், கம்மியாக இருக்கிறது ஃப்ரண்ட்லேயும் வரணும். அவ்வளோதான். இதை அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் இது நம்ம இப்படியே தச்சுட்டாலும் ப்ளவுஸ் சூப்பராக வந்துடும். இப்போ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் சைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ப்ளவுஸ் நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கிறது கூட பிரிக்கிறோம். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி நல்லா தைக்கணும்னு நினைச்சா கூட அதை ஒரு எடிட்டிங்கில் கூட டக்குன்னு கட் பண்ணி போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தவறு நடக்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு பாடம் படிக்கலாம் இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஸ்லீவை மட்டும் பிரிச்சுட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ரைட்டா? இன்றைக்கி எது வரைக்கும் நம்ம தைச்சிருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு நாளைக்கு பதிவில் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுலாம் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா பாடி பீஸ் எல்லாம் ஃபிட்டிங் சூப்பராக வந்துடுது, அந்த ஸ்லீவில் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே பைபாஸ் ரோல் மாதிரி, அதாவது 4 முக்கும் ஒன்றா சந்திக்கிற மாதிரி சைடு ஜாயிண்ட்டு, ஆம்கோல் ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு அப்படின்னு எல்லாமே அந்த ஒரு இடத்துல தான் ஒன்றா இணையுது இல்லையா? அப்போ அந்த இடம் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் அந்த ஆம்கோல் வந்து ஃபிட்டிங் நல்லா கிடைக்கும். அப்போ அதில் தான் எல்லாருக்குமே பிரச்சனை. எல்லாருக்குமே என்ன, அதாவது டெய்லரிங் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஒரு அவசரத்தில் தைக்குமோ அந்த இடம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. அதனால் அதை நீங்கள் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ அதை பிரிச்சுட்ருக்குறோம் இல்லையா? அதை பிரிச்சுட்டு திருப்பி எவ்வளோ கிளியராக தைக்கலாங்கிறத உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறோம். இது வரைக்கும் தைச்சதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க.
கண்டினியூ பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தைச்சிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினாலும் சரி, இல்லை டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேக் பண்ணி போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இல்லைனா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் எந்தளவுக்கு தைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு, இல்லை சப்போஸ் அதில் உங்களுக்கு எதுவும் குறைபாடுகள் இருக்கா, இல்லை கட்டிங்கில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்னோடய ஃபோட்டோ நீங்கள் தைச்சதை ஃபோட்டோ அனுப்பினாலும் சரி, இல்லை யூடியூப்பில் ஏதாவது கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தினாலும் சரி, எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுவேன். ரைட்டா? இப்போ தைச்சது வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வகுப்பில், அதாவது நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வகுப்பை நான் கொண்டு வரேனோ அதே மாதிரி நீங்களும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ போக்குவரத்து இருக்கும், பல விஷயங்கள் சார்ந்து டைம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு தொழில் சார்ந்த விஷயம் படிக்கும்போது அதுக்கு நேரம் ஒதுக்குறது தான் புத்திசாலித்தனம். அதனால் இந்த தையல் தொழில் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா ஓவராக பேசுகிறாங்களே, ரொம்ப நேரம் இழுக்கிறாங்களே, இதை பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நெட்டு செலவழியும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக சிந்தித்தோம்னா நம்ம என்றைக்குமே தொழில் பழக முடியாது. இதை நீங்கள் யார் கோச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணும், உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய எண்ணம். என்னோடய வார்த்தைகளோ என்னோடய பேச்சுகளோ உங்களை யாரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் உங்களை ஒருவனாக நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா மனசில் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு மன கஷ்டங்களும் இருக்காது. நம்ம அண்ணன் தானே சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு தொழில் சொல்லி கொடுக்குறவங்க பக்கத்தில் இருக்கும்போது கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேங்கிறத மனசில் முதல்ல பதிய வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தைக்கும்போது உங்கள் பக்கத்தில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் முழு கவனம் அதில் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா 10 தரம் பிரித்து தைச்சாலும் தப்பே கிடையாது. தப்பு இல்லாமல் திரும்ப செய்கிறது புத்திசாலித்தனம். அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கிறது நான் நம்புகிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பதிவில் நீங்கள் எல்லோரும் நான் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பதிவில் ஸ்லீவ் எவ்வளோ இன்னும் நுணுக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ராணி அந்த ப்ளவுஸை போட்டு காமிச்சதுக்கப்புறம் ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அடுத்த பதிவில் உங்கள் யாரும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பாய்.